வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இந்த சோபக்கிருது ஆண்டில் வரக்கூடிய கடைசி மாதம் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதத்திற்கான ராசி பலன், மாதாந்திர ராசி பலன், இது துலா ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆங்கில தேதியில் சொல்லணுன்னா மார்ச் 14லேருந்து ஏப்ரல் 13 இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும். மாத பலன் அப்படிங்கிறதே சூரியனை மையமாக வைத்து சொல்லுவது. அப்போ சூரியன் வந்து மகரத்தில் இருந்து இப்போ கும்பத்தில் இருந்து இப்போது மீனத்துக்கு போயிட்டார். ஸோ மீனத்தில் சூரியன். வேறு ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதில் வருடக்கோள்களில் மாற்றம் எதுவும் இல்லை. குரு, ராகு, கேது, சனி பகவானின் மாற்றம் எதுவும் இல்லை. செவ்வாய் பகவானோட மாற்றம் இருக்குது. மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு 14/3/2024 அதே நாள், மாதம் பிறக்கிற அதே நாளில் மாறிடுறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1/4/2024 மீனத்துக்கு போய் அங்கே உச்சம் பெறுகிறார். இதுதான் மாற்றம். இந்த மாற்றங்களை வைத்து நம்ம துலா ராசிக்காரர்களுக்கு பலனை சொல்ல போகிறோம். துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம். 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து கடன், ருணம், ரோகம், சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அதில் பாவகிரகங்கள் உட்காரும்போது அது வெற்றியை தரும். நமக்கு வெற்றி, எதிரிக்கு தோல்வி, நமக்கு வெற்றி. அவர் பாதகாதிபதியாக வந்து ராகுவோடு சேரும்போது அது அதிகப்படியான வெற்றி. புதன் அங்கே ஏற்கனவே இருக்கார், அவர் நீச்சமாக இருக்கார். ராகுவோட புதன் சேரும்போது புதனுக்கு வலிமை, அதனால் அங்கே நீச்சம்னு நம்ம கொள்ள முடியாது. இருந்தாலும் 1ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் அங்கே 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். இது ஒரு யோகம். அப்போது வெற்றி உங்கள் பக்கம். இதுக்கு முன்னாடி வழக்கு, கேஸு, கோர்ட்டு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். அப்போ மறைமுகமான தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்கெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். இனி எதிரி பயம் இல்லை. உங்களை பார்த்தா தான் மற்றவங்களுக்கு பயம். அப்படின்னா உங்கள் கை ஓங்க போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் விட வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் இருந்து நமக்கு உபாதையை கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தீரப்போகுது. உடலில் ஏற்பட்டிருந்த நோய் நொடிகள்லாம் விலகப்போகுது, உபாதைகள்லாம் விலகப்போகுது, ஆரோக்கியம் மேலோங்க போகுது. பொதுவாக சூரியன் சனி, சனி செவ்வாய், செவ்வாய் சூரியன் இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் அவ்வளோ விசேஷ பலனை செய்யாது. சூரியனும் சனியும் இணைந்திருந்தாங்க. இப்போ சூரிய பகவான் விலகிட்டார். ஆனால் அதே நாளில் சனி பகவானோட வந்து செவ்வாய் பகவான் இணைகிறார். செவ்வாய் வந்து உங்களுக்கு 2 மற்றும் 7க்குடைய கிரகம். அது ஒரு யோகத்தை தான் செய்யக்கூடிய கிரகம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு நண்பர், அவரும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். இப்போ இவர்கள் இருவரும் இணைந்ததால் வேறு சில ராசிக்காரர்களுக்கு வேணால் அது துன்பத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு அது நன்மை தான் செய்ய போகுது. என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம்னா, இந்த 2 கிரகங்கள் இணையும் போது இந்த கால்களில் சில பேருக்கு வலி வரும். இப்போ 6ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறதுனால ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. கொஞ்சம் அந்த கால் பகுதியில் மட்டும் சில பேருக்கு வலி வந்து நீங்கும், சரியாக ஆகிடும், அதுவாகவே சரியாக ஆகிடும். ஆனால் அந்த சில பேருக்கு இந்த சுளுக்கு பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். ஓரிரு நாட்களில் அது சரியாக ஆகிடும். ஆனால் இந்த மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் ஏற்படலாம். சில பேருக்கு வந்து டென்டல் ப்ராப்ளம் ஏற்படும், அதுவும் சரியாக ஆகிடும். மற்றபடி பார்க்க போனால் மாணவர்களுக்கு இப்போது நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் வரோம். இந்த புதன் நீச்சமாக இருக்கிற இந்த நேரத்தில் தான் பெரும்பாலும் இந்த டல் ஸ்டூடெண்ட்டு கூட பிரமாதமாக ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்ல ப்ரில்லியண்ட்டாக மாறிடுவாங்க. இப்போ சுக்கிர பகவான் அங்கே போய் சேரும்போது நீச்சனாக இருக்கக்கூடிய புதனுக்கு பங்கம் ஏற்பட்டு ராஜ யோகம் ஏற்படும். அப்போ யாருக்கு ஏற்படும்? மாணவிகள்லாம் டல்லாக இருக்கிறவங்கெல்லாம் இனிமேல் பிரகாசமாகிடுவாங்க. இப்போ நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்லா படித்து மேலோங்கி வருவாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இப்போ அதிர்ஷ்ட காற்று, அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்குது. மீடியா துறை, இயல், இசை, நாடகம், நாட்டியம், நடனம், இந்த மாதிரி கலைத்துறை எதில் இருந்தாலும் அதில் வந்து அவங்க ஜெயிக்கலாம். அதில் வந்து
இந்த மாடலிங் இந்த மாதிரியான துறையிலலாம் இருப்பாங்க. ஆடம்பரத்துறை, ஆடம்பரம், ஃபேன்சி. சில பேர் கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்துவாங்க, டெக்ஸ்டைல்ஸ் வச்சு நடத்துவாங்க, துணிக்கடை, கார் ஷோரூம். இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அதிக பவர், ஆண்களாக இருந்தாலும் பிரகாசமாக வெளியே வரலாம். சினிமா துறையில் நான் எப்படியாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இதான் தருணம். இப்போ நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவீங்க. டைரக்ஷன் பண்ணணும்னு நினச்சா டைரக்ஷன் பண்ணலாம், நடிக்கணும்னு நினச்சா நடிக்கலாம். சில பேர் கவிதை கட்டுரையெல்லாம் எழுதுவாங்க, கவிதை எழுதி சினிமாவில் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் இப்போ நேரம் சாதகமாக இருக்குது. இந்த துறை உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். சரி சார், நான் வந்து அலுவலகம் போயிட்டு வரக்கூடியவர், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறனால வெற்றின்னு சொல்லிட்டோம்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருப்பார், ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். அதனால் உங்களால் தான் அவருக்கு காரியம் ஆகணும். அதனால் உங்களை தாஜா பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பார். அதனால் அலுவலகம் போயிட்டு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சுய தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உயர்வான நிலையை அடைவார்கள். நல்ல பலன் இந்த மாதம் முழுசும் வெற்றிக்கான மாதம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதுடன் சுப்பிரமணியரை வணங்குவது மேலும் சிறப்பை தரும்.